களம் 8ல அருணை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அடிக்கலங்க, எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா முத்துக்குமரனும் ஒரு பக்கம் அடிக்கிறான், இந்த பக்கம் தீபக் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு, ஒரு பக்கம் சௌந்தர்யா வராங்க. வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் அருணை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் சப்போர்ட் பண்றாங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அருணை போட்டு பொழக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி சொல்றேன்னா, அந்த மொமெண்ட் அவனுக்குன்னு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும். அந்த மொமெண்ட்ல வந்து அவன் ஹீரோ ஆகலாம். இவனா ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணணும், நம்ம வந்து கரெக்டாக ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று வந்துட்டு அதை வச்சு பிடிச்சி அடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்பட்டமா மாட்டிப்பான்னு சொல்லுவாங்களே. எனக்கு தெரிஞ்சு அருண் அப்படி தான் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அருணை வந்து இதுக்கப்புறம் நான் டப்பான்னு சொல்ல போகிறது இல்லைங்க. என்ன சில பேர் வந்து கோச்சிக்கிறாங்க, என்ன ப்ரோ டப்பான்றீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே டப்பான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வசமா சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன மேட்டர்னா, தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் வந்து கேப்டன் ஆயிட்டார்ல. கேப்டன் ஆனோடனே இந்த டீமா பிரிப்பாங்களே, அதில் பிரிக்கும் போது தீபக் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. சரி இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா லேபர் ஒர்க் தனி, ஸ்கில் ஒர்க் தனி அப்படின்ற மாதிரி பிரிங்க. அதை குக்கிங் டீம்லாம் இருக்காங்களே, ஸோ இவங்களாம் ஸ்கில்டு ஒர்க், ஏன்னா அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா மற்றவங்க செய்ய முடியாது, அதனால அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே அருண் வந்து பார்த்தீங்கன்னா குபீர்னு எந்திரிச்சாரு. தீபக் பேசி முடிச்சோன்னு எந்திரிச்சு அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க, எல்லாரும் ஒன்று தான், இங்கே ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு ஒர்க்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் ஒர்க், அப்படிலாம் நீங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்த்து ஒரு வாக்குவாதத்தை வச்ச உடனே முத்துக்குமரன் இந்த பக்கம் எந்திரிச்சு எப்படி சொன்னா, அப்போ லாஸ்ட் டைம் வந்து குக்கிங் நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஸ்கில்டு லேபர் இருக்க தான் செய்கிறாங்க, இது வந்து ஸ்கில் ஒர்க் அதே மாதிரி லேபர் ஒர்க் அப்படின்ற மாதிரி பிரிக்க தான் செய்யணும், அதில் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டாப்ல. அவர் மட்டும் பேசல, இந்த பக்கம் சௌந்தர்யா ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்கயா, எதுன்னு புரியாம வந்து எந்திரிச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் இந்த விஷயத்தை எடுத்து அது ஆக்சுவலாக தீபக்கை போட்டு அடிக்கலான்னு ட்ரை பண்ணாப்ல, ஆனால் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி செஞ்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். லைவை பார்க்கும்போது செம ஃபன்னாக தாங்க இருந்தது, தலைவன் வந்து துண்டா சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. இங்கே இன்னொரு மேட்டரும் சொல்லணும், ரஞ்சித் இருக்கார்ல, சாமி பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காருங்க, எவ்வளோ நேரம் சார் நீங்கள் பேசுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. சீரியஸ்லி சொல்கிறோம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கவங்களாலே பொறுத்துக்க முடியல, என்னடா இந்த மனுஷன் நிறுத்தவே மாட்டார், நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்தது. ஏன்னா ரஞ்சித் அவ்வளோலாம் யாராலையும் பொறுமையாக இருக்க முடியாதுங்க. ஒரு டீம் பிரிக்கிறது, ஆக்சுவலாக ஒரு 3 டீமை பிரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு எல்லாரும் சாவடிக்கிறாரு. அந்த கானில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கொந்தளிக்கிறானுங்க. ஆக்சுவலாக இவர் வந்து டீம் பிரிக்கிறதா தான் என்ன பண்ணுவார் கேப்டனா, ஓகே நீங்கள் வந்து குக்கிங் டீமில் இருங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் இன்சார்ஜாக இருங்க, இவரே ஒருத்தவங்க வந்து ஒப்பீனியன், அதாவது எந்த ஒரு ஒப்பீனியனும் கேட்காம இவரே ஒருத்தவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணிடலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, யாருக்கு விருப்பம் இருக்குன்னு கேட்குறாங்க. அதில் ஒரு கருத்து வருது, ஸோ ஒரு டிஸ்கஷன் வருது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீம் பிரிக்கிறதுலேயே ஓட்டி விட்டாங்க. பிக் பாஸே இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எப்பா போதுண்டா, நீங்கள் போய் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு டக்குன்னு சீக்கிரமாக வாங்க, நாமினேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே சொல்லி விட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரே வெறுத்து போய் தான் இருக்காரு. எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்கன்றீங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா எடுத்துட்டாங்க, எல்லாம் எந்திரிச்சு கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 3 முட்டையை கொடுத்தாங்க. அதை கேப்டனுக்கு எப்பவுமே ஆப்பு வைப்பாங்களே, ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 முட்டை, அதில் ஒரு முட்டையை பார்த்தீங்கன்னா தர்ஷிகா எடுத்துட்டு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக கேப்டன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கு, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பேசுறதை கேட்கணும் அப்படின்றதுக்கோசம் எடுத்திருக்காங்க. அது எடுத்ததில் எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஏன்னா ரஞ்சித்தால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணவே முடியல, எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு வச்சுக்கோங்க, இப்போதான் கேப்டனே ஆனாரு, உடனே ஒரு முட்டையை தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்ல அந்த 3 முட்டை பார்த்தீங்கன்னா பாதி வாரம் கூட தாண்டாது. அடுத்த ஒரு 2 நாளே பார்த்தீங்கன்னா அந்த 3 முட்டையை தூக்கி ஆல்ரெடி 1 தூக்கிட்டாங்க, இன்னும் 2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளே தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட கேப்டன்சி இருக்க போதும் அப்படின்ற மாதிரி தோணுது. அவரால் ஒரு பிரச்சனையை சீரியஸ்லி சொல்கிறேன் அட்ரஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எவன் ஒருத்தன் எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெயிட்டாக பேசி இந்த விஷயம் கரெக்டு தப்பு அப்படின்ற மாதிரி டக்குன்னு முடிக்கிறாங்களோ அவங்களால தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ரஞ்சித்தால பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன்லாம் கொண்டு வரவே முடியாது. இன்னொருத்தங்க யாராவது ஃபீட் பண்ணால் மட்டும்தான் ரஞ்சித் சாரால் வந்து சில விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. சீரியஸ்லி இந்த பிரச்சனைக்கு காரணம் ரஞ்சித் அவர் தான். ஏன்னா ஒரு விஷயத்தை திருப்பி பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் தீபக் வச்ச ஒப்பீனியனில் நீங்கள் லேபர்னு சொல்லாதீங்கன்னு வந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து அதையே பிடிச்சிக்கிட்டு நாங்களாம் லேபர் ஒர்க்கர், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்ல கிளீனிங் ஒர்க்கில் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் நாங்களாம் லேபர் ஒர்க்கர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் மஞ்சரி எந்திரிச்சு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லேபர் வச்சு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, இவர் ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணாரு, அதே விஷயத்தை வச்சு காமெடி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எஞ்சிருத்தி பேச பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ன்ற விஷயம் வந்து ஹைலைட் ஆகிட்டே இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீபக் ஒரு பக்கம் அவரு எகிரிட்டாரு, ஏன்பா உனக்கு ஒன்றும் க்ளீனாக புரியல, உனக்கு ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஜாக்லைன் என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு லேபர்னா என்ன ஸ்கில்டு லேபர்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு அதுக்கப்புறமா புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, நிறைய பேர் புரியாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள அப்போ தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு புரியவே இல்லை, கிச்சனில் இருக்கவங்க ஸ்கில்டு
ஃபுட் லேபர் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அருணால போய் உடனே குக்கிங்கில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதை கூட பேசிக்காக அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பகன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோவை ட்ரை பண்ணாரு, இந்த விஷயத்தை வச்சு தீபக் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாப்ல. எனக்கு தெரிஞ்சு தீபக் என்ன பண்ண திருப்பி செஞ்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தீபக் மட்டும் இல்லை, முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா எல்லாருமே சேர்த்து செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் யார் உனக்கு தேவையில்லாத வேலை, ஆல்ரெடி உனக்கான சம்பவங்கள் ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக இதில் வந்து அருண் வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணுறது காரணம் என்னன்னா, அருணை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அடிக்கல, பெருசாக அடிக்கல, லைட்டாக அடிச்சாரு, பெருசாக அடிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பி எகிரிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களை எத்தனை பேருக்கு லைவ் பார்க்கும்போது இது ஃபீல் ஆச்சு, அருண் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணுற மாதிரி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.